ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. நான் ரதியா சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி வந்து மசால் பொரி தான் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்களா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நம்ம வந்து பொரி வந்து கடலை பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்து இது பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே பச்சையாகவே எல்லாம் போட்டு மசாலெலாம் போட்டு கலக்கி சாப்பிட்டுக்கலாம். அதை எப்படி நான் செய்கிறேன்னு செஞ்சு காமிக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலை கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நெடக்கடலை, வறுத்த நெடக்கடலை. இப்போ இதில் வந்து நம்ம கேரட்டும் வெங்காயம், பச்சை வெங்காயம் போடுறோம். பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன். அதனால் இது வந்து கலக்கணுன்னே நம்ம வந்து உடனே சாப்பிட்றோம். நம்ம கையில் தான் இப்போ கலக்க போகிறோம். அப்புறம் வந்து இதில் வந்து எண்ணெய்ங்க, தேங்காய் எண்ணெய் அது ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அப்புறம் வந்து சாட் மசாலா ஒரு அரை டீஸ்பூனு. அப்புறம் மசாலா தூள் அது ஒரு ஸ்பூனு. மிளகாத்தூள் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம இப்படி கையில் வந்து தரித்து போட்டுக்கலாங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கேரட்டு ஒரு கேரட் திருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம ஒன்றா அப்படியே கலந்துக்கலாங்க. கையிலே கலந்துக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு. கொத்தமல்லி தழை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நம்ம இதோட சேர்த்து கட் பண்ணியிருக்கலாம். கொஞ்சமாக இருக்கிறனால நான் இதில் கொஞ்சமாக இதில் தூவி விட்றேன். இந்த பொரி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எதுவும் வறுக்க தேவையில்லை. நம்ம எல்லாமே பச்சையாகவே எல்லாம் போட்டு கலக்கி நம்ம இது சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கங்க.